ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாருக்கூடையுமே நான் வந்து என்னோட பிஸ்னஸ்க்காகவும் என்னோட கிளைண்ட் பிஸ்னஸ்க்காகவும் இவங்க கூட கொலாபரேட் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் என்னோட ப்ராடக்ட்டோ இல்லை என்னோட கிளைண்டோட ப்ராடக்ட்டோ அவங்கள வச்சு ப்ரொமோட் பண்ணியிருக்கேன் அவங்களோட சேனல்லையே. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுற பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், இந்த 2024லையோ இல்லை அடுத்த 2025லையோ நம்ம இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால உண்மையில் நம்ம பிஸ்னஸ்க்கு சேல்ஸ் வருமா வராதா, இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையுமே எப்பவும் போல் நம்ம ஸ்டைல்லையே ரியல் டைமாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இது வந்து ஒரு காசிப் வீடியோ கிடையாது. அதாவது இந்த யூடியூபர் இவ்வளோ பணம் வாங்குறாங்களா, இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி இவ்வளோ காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறாங்களா, அப்போ இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அந்த மென்டாலிட்டியில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை இதோட நிப்பாட்டிட்டு வேறு வீடியோஸ் பாருங்கள். நிறைய காசிப் சேனல் இருக்குது. ஈவன் ஏன் அந்த மெயினாக சொல்கிறேன்னா, லாஸ்ட்டு பிம்பா வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட மோட்டோ வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அதே மாதிரி அஸ் அ பிஸ்னஸ் ஓனராக அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணால் சேல்ஸ் வருமா வராதா அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். பட் அதை நிறைய பேர் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ராபி அவர்கள் இருக்காங்க, தப்பு சொல்ல, அவரோட சேனல் நானும் ரெகுலராக பார்ப்பேன். அவங்கள மாதிரி வந்து அவங்க யூடியூப் ரெவன்யூ ரிவீல் பண்ணுற மாதிரி இவர் வந்து அவங்க வெப்சைட் சேல்ஸோட ரெவன்யூ ரிவீல் பண்ணுற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ அப்படி கிடையாது. இந்த வீடியோ யாருக்குன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க, உங்களுக்கு சேல்ஸ் வரக்கா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டயோ யூடியூபர்ஸ் கிட்டயோ கொலாபரேட் பண்ணுறது. அதாவது ஸோ அவங்கள வச்சு நம்மளோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ சேல்ஸ் பண்ணும்போது உண்மையிலேயே சேல்ஸ் வருமா வராதா, எவ்வளோ செலவாகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஓனர் கான்செப்ட்டில் அந்த மைண்ட் செட்டில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் 2018 இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேயா. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய பிஸ்னஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கடுத்து கொஞ்சமாக என்னோடய கிளைண்ட்டோட பிஸ்னஸ்க்கும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா வந்து அந்த டைமில் நிறைய பேருக்கு கண்மூடித்தனமாக இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்தேன் என்னோடய கிளைண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 விஷயம் பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். இது வந்து இவங்க எல்லாருக்கும் தெரியும், நாகராஜ் சங்கீதான்னு சொல்லுவாங்க. பெரிய ஒரு யூடியூபர்ஸ் தான், கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களை வச்சு என்னோட கிளைண்ட் ஆதி த டாலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக கூட வச்சு காட்டுறாங்க. ஜூஸ் தான் இப்ப ரொம்ப முக்கியம் இல்ல? எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா? நான் வந்து சொல்றேன் வைங்க. என்னமாச்சு, எங்க போயிருந்தீங்க? ஃபோன் தாப்பா. அவன் கண்ணு ஊத்துதுன்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அதனால தான் ஐ செக்அப் பண்ணிட்டு வந்தோம். அவன் மொபைல், டிவி இதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஐ ஸ்ட்ரெயின் ஆகி 2 இயர்ஸ்ல ஸ்பெக்ஸ் போட கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. டாக்டர் கரெக்ட்டா சொல்லிருக்காரு. பசங்க எவ்வளவு பொம்மை கொடுத்தாலும் விளையாட மாட்டேங்கிறாங்க. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. என்னதான் பண்ண சொல்றீங்க? இதுதான் உங்க பிரச்சனையா? ஆதி த டாலர் ஹவுஸ்ன்ற வெப்சைட்ல ஒவ்வொரு கிட்ஸோட ஏஜ் குரூப்புக்கு ஏத்த மாதிரி கிட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் புக் செல் பண்றாங்க. இந்த மாதிரி புக் வச்சு ப்ளே பண்ணும்போது அவங்க பிரெயினும் கிரியேட்டிவா இருக்கும், அவங்க ரொம்ப என்கேஜ்டா இருப்பாங்க. கொடுங்க. சூப்பரா இருக்குங்க. குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பிடிக்கும்னு பார்த்து நான் ஆர்டர் பண்ணிடுறேன். சந்தா சஞ்சீங்க பாருங்க. வாங்க விளையாடலாம். I find now rumba snail butterfly amaya siri amma order இந்த புக்கோட பைலிங் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இவங்க கிட்ட சிஓடியும் அவைலபிளா இருக்கு, மறக்காம. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதே கிளைண்ட்டுக்கு இன்னொரு யூடியூபரை வச்சு நம்ம ப்ரொமோட் பண்ணுறதும் அதையும் பார்க்கலாம். ஏமா டென்ஷனா இருக்க? பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல ஒரே கம்ப்ளைண்ட் இவள பத்தி. என்ன கம்ப்ளைண்ட்? வேர்ட்ஸ் சரியா ரெகக்னைஸ் பண்ண தெரியலன்ட்டு. அவ்வளவுதானே? என்ன அவ்வளவுதானன்ற எல்லாம் என்னதான் கேக்குறாங்க தெரியுமா? ஏய், அவ குழந்தைமா, எடுத்த உடனே இவ்வளவு பெருசா சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்படி அவ மண்டையில ஏறும்? பேசிக்லாம் சொல்லி கொடுத்தாதானே அவளுக்கு ஏறும். ஓ அப்படியா? அப்ப என்ன பண்ணோம்? அதுக்கு ஒரு சூப்பர் வழி இருக்கு. ஆடி த டாலர் ஹவுஸ்ன்ற வெப்சைட்ல ஒவ்வொரு கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி கிட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் புக்ஸ் எல்லாமே சேல் பண்றாங்க. இந்த மாதிரி புக்ஸ் வச்சு அவங்களுக்கு சொல்லி தரும்போது குழந்தைங்க கிரியேட்டிவா திங்க் பண்ணி ஈஸியா லேர்ன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இவ்வளவு சொல்றியே, இது முன்னாடி ஆர்டர் பண்றதுக்கு என்ன? நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டேன். இவங்க கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு. spinach turtle rectangle my family grandmother grandfather father mother sister brother baby இவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டேக் பண்ணிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இன்னொரு கிளைண்ட்டாக இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு நீச்சில் உள்ள கிளைண்ட்டுக்கு வேறு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நம்ம ப்ரொமோட் பண்ணியிருப்போம். அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சதீஷ் அம்முன்னு ஒரு யூடியூபர் 1.82 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. இவங்களை வச்சு ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தோம் இன்னொரு கிளைண்ட்டுக்கு. வணக்கம் 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 மக்களே, வெல்கம் பேக் டு आवर சேனல் ஸ்பிரிட் லவ் சதீஷ் அண்ட் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கோம் நீங்க சொல்லுங்க. சம்வாட் லைக் அவங்க இந்த சேனலை பற்றி எப்பவும் போல ஒரு கான்டென்ட் போடுறாங்க. இன் பிட்வீன் பாருங்கள். அப்படின்னா எங்களுக்கு ஆசை. பட் இது கோவிட் டைம் அண்ட் பாப்பாவும் வேற வெயிட் கம்மி இல்லையா, ஸோ இந்த டைம்ல ரொம்ப க்ரௌடு வேணாம்.
வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். நானும் சதீஷும் ரீசெண்டா இந்த டாக்டர் ஹெர்பல்ன்ற ஹேர் ஆயில வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த ஆயில வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆயுர்வேதிக் டாக்டர் இது வந்து தயாரிக்கிறனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. நமக்கு ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த ஆயில வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ஃபுல்லாவே ஸ்டாப் ஆகுது. இந்த ஆயில வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா நல்லா ஸ்கேப்ல பண்ற மாதிரி நல்லா ஹெட் மசாஜ் பண்ணணும். பண்ணிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி பண்றதுனால நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ஃபுல்லாவே ஸ்டாப் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து வேணும்னா அமேசான்ல தான் கிடைக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 3 விதமான ஒரு யூடியூபர்ஸ் அப்புறம் கிளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட அதுவே ஒரு மணி நேரம் கூட நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ ஈவன் என்னோட இது கூட நான் காட்டுறேன் பாருங்க. இந்த போனை திறந்தாலே அமேசான் பிளிப்கார்ட்ல எல்லாம் ஆஃபர் போட்டு தள்ளுறானுங்க. ஏன்டா எப்பறம் இவங்க இவ்வளவு பொருள் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு என் தம்பியை கேட்டா, டேய் அவங்க விற்கல, அது நம்மளே பொருள் விற்கலாம் அமேசான்ல அப்படின்னா, அது நம்ம விற்கலாமா எப்பறான்னு கேட்கறப்ப அதுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கான். சரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இது நல்ல ஐடியாவா இருக்கே, நானும் பொருளா வைக்கணும் ப்ரோ, எனக்கு எப்படின்னு சொல்லித்தாங்கன்னு கேட்கறப்ப, ப்ரோ ரொம்ப சிம்பிளான மேட்ரு, வாங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாரு. ஒன்னும் இல்லைங்க, பாக்குறவங்க பொருள் வாங்குவாங்க, நம்ம தான் அவங்களுக்கு பொருள் அனுப்பி விடுவோமா. ஜஸ்ட் பிரிண்ட் கொடுத்தா ஸ்டிக்கர் மாதிரி வந்துருது. நம்ம என்ன பொருள் விற்கிறோமோ அதை பாக்ஸ் உள்ள வச்சுட்டு மேல அழகா அட்ரஸ் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டா அமேசான் காரங்களே வந்து அந்த பாக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு யாரு பொருள் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு போய் டெலிவரி பண்ணிடுவாங்களா. செம்மையா இருக்கலாம் அந்த ஐடியா. எனக்கு அவர் பக்காவா சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க. ஜெனரலாக இதுக்கு நான் இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா வந்து உண்மையிலே நான் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து என்னோட கிளைண்ட்டுக்கு சில ரிசல்ட் வந்திருக்கு, சில பேருக்கு ரிசல்ட் வரல. அப்படி ரிசல்ட் வராதவங்க கிட்ட என்னென்ன தப்பு நடந்திருக்கு இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் ஒரு டைமில் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டு இன்க்ரீஸ் த சேல்ஸ். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, வெப்சைட் இருக்குன்னா அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் டூல். ஒரு ஓவர் நைட்டில் ஒரு வைரல் ரீச் கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட் டூல். ஏன்னா கூகுள் ஆட்ஸோ சோஷியல் மீடியா ஆட்ஸ் கூட ஒரு டைம் எடுக்கும், ஒரு கன்வர்ஷன் இருந்தாலும் டைம் எடுக்கும். பட் இவங்கள மாதிரி ஆளுங்க வச்சு பண்ணும்போது ஒரு ஓவர் நைட்டில் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை பிரபலப்படுத்தலாம். சேல்ஸ் வருமோ இல்லையோ, அதாவது அவங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்ற பிராண்ட் அவேர்னஸ்ன்ற ஒரு போய் சேர்க்கலாம். பட் அதுலேயும் வந்து இப்போ இன்றைக்கி கரண்ட் ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா மக்கள் வந்து அதில் வந்து ரொம்ப மாதிரி அதில் சலிச்சு போயிட்டாங்க. ஒரு யூடியூபர் இருக்காருன்னா அவர் ஒரு மாதத்தில் ஒரு 10 வீடியோ போஸ்ட் பண்ணுறாருன்னா அந்த 10 வீடியோவில் ஒரு வீடியோ இல்லைனா ஒரு 2 வீடியோ போட்டால் பரவாயில்ல ப்ரொமோஷன். இப்போ எல்லா வீடியோ ப்ரொமோஷன் பண்ணும்போது அவங்களுக்கே திகட்டிடுது. ஜென்ரலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்டயோ யூடியூபர்ஸ்கிட்டயோ நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண போனீங்கன்னா அவங்க ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. என்னென்னா, நீங்கள் இன்டெகிரேட்டட் வீடியோ எதிர்பார்க்குறீங்களா இல்லை ஒரு டெடிகேட்டட் வீடியோ எதிர்பார்க்குறீங்களா? அதாவது இன்டெகிரேட்டட்னா என்ன, டெடிகேட்னா என்ன, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட ப்ராஜெக்டே கொடுக்க முடியும். ஸோ இன்டெகிரேட்டட் வீடியோனா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சதீஷ் அண்ட் சமு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த வீடியோ, நான் இப்போ கூட காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அவங்கள பற்றி ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் பேபிஸ் நேமிங் செரமனி, அதாவது அவங்களுக்கு பேர் வைக்கிற விழா, அந்த வீடியோவோட கண்டென்ட்டே. அதில் திடீர்னு வந்துட்டு என்னென்னா வீடியோக்குள்ளே போகிற மாதிரி சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் ஆனால் மீதி அந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட், அந்த ஷார்ட்ஸ் வீடியோவும் சரி, ஃபுல் வீடியோ கூட நாங்கள் அவங்கள வச்சு பண்ணியிருக்கோம். ஒரு ஃபுல் வீடியோவும் சரி, ஷார்ட்ஸ் வீடியோவும் சரி, அந்த என்டையர் கான்செப்டே நமக்காக ஒதுக்குறாங்க. அதுக்கு பேர் டெடிகேட்டட். அவங்க போடுற வீடியோவில் நடுவில் சின்னதாக ஒரு விஷயம் ஆட் பண்ணாங்கன்னா அது பேர் இன்டெகிரேட்டட். ஃபுல் வீடியோவும் போட்டாங்கன்னா அது வந்து டெடிகேட்டட். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ இவங்களுக்குலாம் எவ்வளோ ரிசல்ட் வந்துச்சு சார் அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அடுத்த விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம், பட் உண்மையிலே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்ஸ் மட்டுமே 1,42,000 லைக்ஸ் வந்திருக்கு. வீடியோஸ்லாம் வந்து மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஓகேயா? உண்மையிலே இந்த வீடியோ மூலிமா அந்த கிளைண்ட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான சேல் வந்துச்சு. ஓரளவுக்குன்ற வார்த்தை கூட நம்ம தப்பு தான், டீசெண்டான சேல் வந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கூட அதிகமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதீஷ் தீபா அவங்க வச்சு இந்த கிளைண்ட்டு போனாங்க. அதில் வந்து இவங்களோட ஒரு 30% கம்மி தான் சேல்ஸை. பட் உண்மையிலே 2 பேருமே நல்லா எஃபர்ட் போட்டாங்க. எங்களுக்காக நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அவங்க வாங்கிக்கிட்டு ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ணாங்க. எனக்கு அந்த 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 யூடியூபர்ஸ்கிட்ட பேசும்போதே நம்ம பேச்சு அவங்க கேட்குறாங்களா, லிசன் பண்ணுறாங்களா. ஏன்னா நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 டிஜிட்லேருந்து 6 டிஜிட் அமௌண்ட் கேட்பாங்க. அதை நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப்பில் அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தோன்றது சொல்கிறது எத்திக்ஸ் கிடையாது. பட் மினிமம் 5 டிஜிட்லேருந்து 6 டிஜிட் வரைக்கும் கேட்குற யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஓகேயா? ஸோ ஆயிரங்கள்லேருந்து லட்சங்கள். ஆனால் அவங்க நம்ம பேச்சை கேட்கணும். இப்போ சதீஷ் தீபா, நாகராஜ் சங்கீதெல்லாம் நான் ஸ்பெஷலாக தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஓனராக செலவு பண்ணுறோம், அதை அவங்க கேட்டு எஃபர்ட் போட்டு. இப்போ அவங்க பாருங்கள், அந்த ஒரு கான்செப்ட்டுக்காக ஒரு கண்ணாடி ஷோரூம் வெளியே இருந்து பேசுகிறாங்க. சதீஷ் தீபா அந்த கண்டென்ட்டுக்காக ஒரு உழைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி யூடியூபர்ஸ்ட்டு மட்டும் தான் நான் வந்து கொலாபரேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபர்கிட்ட போய் ப்ரொமோட் பண்ணும்போது தயவுசெய்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு, வியூஸ் கவுண்ட்டெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தப்பிக்கணும், நம்ம பண்ணுற செலவுக்கு உண்மையிலே சேல்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இன்டெகிரேட்டட் வீடியோ விட்டுருங்க. ஆனால் சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டெகிரேட்டட் தான் புஷ் பண்ண பார்ப்பாங்க. எப்படின்னா இன்டெகிரேட்டட் வீடியோ பண்ணால் இவ்வளோ ரூபா, டெடிகேட்டட் வீடியோ பண்ணால் ரொம்ப அதிகம்.
கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் சொல்கிறாங்கன்னா இன்டெகிரேட் வீடியோக்கு, டெடிகேட் வீடியோனா 40,000 50,000 கூட சொல்லுவாங்க. நான் சொல்கிறது ஒரு 2 வருஷம் முன்னாடி, இப்போ எப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். 10,000ன்றது ஒரு சின்ன அமௌண்ட்டு கிடையாது, 50,000ன்றது சின்ன அமௌண்ட் கிடையாது. பட் ஆனால் 2 இதில் வேல்யூன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம 50,000 போடுறதுனால அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நமக்கு ஒரு இன்புட் கிடைக்கும். அதனால் இந்த இன்டெகிரேட் வீடியோ தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். டெடிகேட் வீடியோ பண்ணுறதா இருந்தால் நான் பண்ணுறேன் சார்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுங்க அவங்க. 2வது கிராஸ் நீச்சு தொடுறது. நிறைய பேர் வந்து சார் நீங்கள் இர்ஃபான் வியூஸ் அவங்ககிட்ட பேசி பாருங்கள் சார், தமிழ்கிட்ட கேட்டு பாருங்கள். நான் சொல்லுவேன், நீங்கள் வைக்கிறது சாரி, இர்ஃபானுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் சார்? வியூஸ் போயிடும் சார். ஐயோ சாமி, அவங்களோட ஆடியன்ஸ் வேறு, உங்களோட ஆடியன்ஸ் வேறு. ஓகேயா? இப்போ மசாலா பொடியை போயிட்டு தமிழ் டெக்கை வச்சு ப்ரொமோட் பண்ணணும்னு சார் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து கேட்ஜெட்ஸு அப்படி ரிவ்யூ பண்ணுற ஒரு பர்சன். இர்ஃபான் வந்து ஒரு ஃபுட்டு விளாகர். ஓகே, அப்போ கூட மசாலாஸ் கூட ஃபுட்டில் வந்தாலும் அவரை வச்சு ப்ரொமோட் பண்ணுற அந்தளவுக்கு நீச் இருக்காது. ஏன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன, அதுக்கான ஆடியன்ஸ் ஏஜ் குரூப்ஸு, அப்புறம் அவங்க ஃபீமேலாக மேலாக இந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் யார்கிட்ட அதிகமாக இருக்காங்க, அதை நீங்கள் கொஞ்சம் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் நிறைய பேர் நினச்சிருக்காங்கன்னா காசை கொடுப்பேன், வீடியோ போடுவாங்க, அடுத்த நாள் சேல் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சேனலை போய் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இர்ஃபான் வியூஸ்ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 45 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. நம்ம வீடியோ போட்டு அதில் ஒரு 10% பேர் நம்ம வாங்க மாட்டாங்க. 4 லட்சம் ஆர்டர் ஒரு 1% வாங்கினா போதாதான் 45 ஆர்டர் வருமே, வராது. அதே மாதிரி வீடியோஸ் கூட பாருங்களேன், லாஸ்ட்டாக போட்டது 1 லட்சம் பேருக்கு 280 3 அந்த மாதிரி ஒரு ஏன் கேரண்டீடாக ஒரு 3 லட்சம் வியூஸ் போயிடுது. அதில் ஒரு 2% வாங்கினா அதுவே ஒரு 6000 ஆர்டர் வந்துடாதா? வராது. இதுதான் வந்து ஒரு ரியலான ட்ரூத்து. நாங்கள் அதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கோம். அதுக்காக இர்ஃபான் வியூஸ்க்கு வச்சு ப்ரொமோட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்ல வரல. நீங்கள் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு புதுசாக ஒரு ஆம்பியன்ஸ் மாதிரி ஏதோ கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு சர்வீஸ் ஓரியன்ட்னா அவங்களோட ஆடியன்ஸ் அங்கே இருப்பாங்க. இன்றைக்கி 2024 நான் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நான் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம், இன்ஸ்டாகிராமில் சுத்தம் மோசம், எங்கேயுமே லிங்க் கொடுக்க முடியாது. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குன்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் சொன்னாலுமே அந்த லிங்க்கு கிளிக் ஆகாது. பயோவில் இருக்குன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா பயோவில் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சஸும் ஒத்துக்க மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் அதிகபட்சம் ஒரு வாரம் வேணால் வச்சுட்டு எடுத்துறேன் சார். ஏன்னா அவங்களோட ஒரு போஸ்டர்ஸோ இல்லை அவங்களோட வெப்சைட்டோ தான் கொடுப்பாங்க தவிர நீங்கள் ஒரு காசு கொடுக்குறதுக்காக பயோவில் லிங்க் வைக்க மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் அதிகபட்சமாக லிங்க் கிளிக் ஆகிற மாதிரி இருக்க ஒரே இடம் வந்து பயோ மட்டும் தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம வாழ்வாசாவை போடுற மாதிரி இறங்கலான்னு பார்த்தா எவ்வளோ பேமெண்ட் கேட்குறீங்க கேட்டால் இன்றைக்கி அவங்க இன்றைக்கி வளர்ந்து வர யூடியூபர்ஸும் சரி, ஆல்ரெடி வளர்ந்த யூடியூபர்ஸும் சரி கேட்குற அமௌண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகேயா? ஸோ ஒரு ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக நம்மளோட மேஜரான இன்வெஸ்ட்மெண்ட்டை மார்க்கெட்டிங்கில் மட்டுமே செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. நான் எதிர்பார்க்குற சேல்ஸ் வந்து ஒரு 2 லட்ச ரூபா சேல்ஸ் எதிர்பார்க்குறேன்னா 5% இன்வெஸ்ட்மெண்ட்டாக மார்க்கெட்டிங்காக செலவு பண்ண ஒரு 10,000 செலவு பண்ண வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க அப்படி கேட்குறது இல்லை. எல்லாருமே வந்து 30-40% கேட்குறாங்க. அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நீங்கள் உண்மையில் இல்லை, நீங்கள் வந்து இப்போ பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், உங்களை நீங்கள் டெய்லியும் வந்து நிறைய யூடியூபர் ஃபாலோ பண்ணலாம். அவங்ககிட்ட அவங்களோட அபோட்டஸ் பேஜில் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க. காண்டாக்ட் பண்ணி கேட்டுப்பாருங்க, இந்த மாதிரி நாங்கள் கொலாபரேட் பண்ணோம், ப்ரொமோட் பண்ணுவீங்களா என்னோட ப்ராடக்ட்டை, எவ்வளோ செலவாகும் எல்லாமே கேட்டுப்பாங்க. அவங்களே ஒரு சொல்லுவாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், தயவு செய்து இவர்கள் இப்படி தான், இந்த யூடியூபர் இவ்வளவு வருமானம் ஈட்டுகிறார்கள், இவ்வளவு ப்ரொமோஷன் செய்கிறார்கள், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜோன் ஆஃப் பீப்புளெலாம் பேசுவாங்களா, அந்த மாதிரி பேசாதீங்க. ஏன்னா கொஞ்சம் ரியாலிட்டி யோசிச்சு பாருங்கள். நம்ம சினிமா பார்க்குறோம், 180 ரூபா செலவு பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பார்க்கிங் சார்ஜ் கொடுத்து ஒருத்தரை போய் பார்க்குறோம். அவர் அந்த காசுக்கு வாங்கிக்கிறாரு. அதே நபர் டிவியில் பார்த்தா பேஸ்ட் விளம்பரம், ஓரியோ பிஸ்கட் விளம்பரம், அப்புறம் ஃபினான்ஸ் விளம்பரம், தங்க நகை கடை, எல்லா விளம்பரத்துக்கும் வராரு. ஆனால் அவங்கள யாரும் நம்ம திட்டுறது கிடையாது. இவங்க வந்து இன்றைக்கி வியூஸ் போனால் தான் கூகுள்லேருந்து காசு வரும். அது போக எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷன்லாம் காசு வாங்குறாங்க. இவங்க வந்து டிக்கெட்டு காசை வாங்கி கோடிக்கணக்கில் சேர்க்குற ஆளுங்க கிடையாது. ஓகேயா? ஸோ அவங்க அப்படி கிடையாது. அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு திட்டுறா இருந்தால், ப்ரொமோஷன் பண்ணுறவங்க திட்டுறா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு சினிமாக்காரங்களை திட்டிட்டு அதுக்கப்புறமா யூடியூபர்ஸ்க்கு வாங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்க வந்து சினிமாக்காரங்களும் 3 மடங்கு அதிகமாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. விராட் கோலி அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும், ஓகேவா? அவங்களோட பேனரோ போஸ்டரோ வச்சு ப்ரொமோஷன் பண்ணணும்னா அதுக்கு அவர் கேட்குற தொகை 14 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்கள். இங்கே பல சினிமா நடிகரோட சம்பளமே அவ்வளோதான். அவங்களோட இவங்க பரவாயில்ல, இவங்களோட இவங்க எவ்வளோ பரவாயில்ல. அதனால் அந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறதை விட்டுட்டு கான்செப்ட் வாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்ட யூடியூபர்ஸ்ட்டோ ப்ரொமோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்ன மாதிரியே நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.